இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம இந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுல, அதுக்கு அப்புறமா அடுத்து யாருது? என்னடா நீ இந்த அளவுக்கு வெகுளியா கேக்குற? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும். உங்க வாயால கேட்கணும்னு தான். இதுல கேக்க என்ன இருக்குடா? நம்ம நட்சத்திராவுடைய கல்யாணம் தான். அதெல்லாம் ஓகே தான். நட்சத்திர கல்யாணம் முடிஞ்சதும் பிந்துக்கு சரி ஓகே. இந்து, பிந்து, நட்சத்திரா, அடுத்து நம்ம வீட்ல இருக்கிறது யாரு? நல்ல வேளை ஞாபகப்படுத்துறேன். அடுத்த கல்யாணம் கண்டிப்பா ககனுக்கு தான். ஆமால, அதுவும் கரெக்ட் தான். ககன் அண்ணன் அவர் லவ் பண்ற பொண்ணு கூட ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கணும். உன் ககன் அண்ணா லவ் பண்றானா? யாருடா? அது வந்து அண்ணன் லவ் பண்றான்னு நான் சொன்னா. ஆமா. ஆஹா, அது வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அது நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வந்தேன். என்ன சொல்ற? லவ் பண்ணாருன்னா அந்த பொண்ணு அவரை மீட் பண்ணதுல இருந்து கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பா ஒரு அழகான ஸ்டோரி இருக்கும். அது சரி, அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து யாருக்கு? இன்னைக்கு உனக்கு என்னடாச்சு? அடுத்து யாருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்க. ககனுக்கு அடுத்து வேற யார் இருக்கா? நம்ம பூர்ணிமா தான் இருக்கா. ஆமா, நீ என்னடா அடுத்தடுத்து யாருக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரியாத அப்பாவியா இருக்க? என்னவோ நீயும் என்ன மாதிரியே இருக்க. அத்தை, நான் இப்ப வந்துடுறேன். நீங்க சமையல் பாத்துட்டு இருங்க. பாவம் இவன். ஸ்டவ்ல வச்ச கடாய் மாதிரி ஏன்டா இவ்வளவு சூடா இருக்க? எதுக்கு இப்ப கல்யாண பிரச்சனை? அது வந்து எனக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நானும் பார்த்தேன். நீ ஒண்ணு கவனிச்சியா? ககன கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொன்னதும் பூமி எப்படி வெக்கப்பட்டுட்டு போனான்னு பாத்தியா? அடுத்து எங்க கல்யாணம் தானு தெரிஞ்சு வெக்கப்பட்டு போயிட்டா. இருக்கலாம். உன்னுடைய பிளான் தான் என்ன? உங்க கல்யாண பேச்ச எடுத்த உடனே உங்க லவ் ஸ்டோரிய பத்தி அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் தைரியமா சொல்லிடுவியா? கரெக்ட். உனக்கு அவ்வளவு சீன் இல்ல. இதுதான் கரெக்ட். ஹீரோவான என்ன ஜீரோ வாக்குறதுக்கு ஜீரோ நீ போதும்டி. போடா.